நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதனுடைய மதிப்பு, இந்த கட்டிடம் பழமையை மாறாமல் பழமையை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வுடன் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதுபோல பழைய பழங்கால நினைவு சின்னங்களாக இந்த கட்டிடங்கள் அமைய வேண்டும் என்று முதல்வர் உத்தரவின் பேரில் 10 கோடி மதிப்பீட்டில் இந்த கடலூரில் கடந்த காலங்களில் மருத்துவ அலுவலகமாக, துறைமுக அலுவலராக இந்த கட்டிடங்களில் இருந்து பணியாற்றினார்கள். அதை பழமையை மாறாமல் புதுப்பிக்கின்ற பணியில் இந்த தினம் கடலூரில் துவக்கி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல பல இது போன்ற புராதனத்தை காப்பதில் இங்கே கட்டி காத்து, அதே போல சென்னையில் போன்ற பல மாவட்டங்களில் இது போன்ற கட்டிடங்களை பராமரிக்கின்ற பணியை அந்த துறை மூலமாக செய்யப்படுகிறது. அந்த வகையில் இந்த இடத்தில் இந்த கடலூர் துறைமுக பகுதியில் இது ஒரு பழமை நிறைந்த இந்த பகுதியை மீண்டும் புனரமைக்கிற பணியில் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் இந்த பகுதியை வளர்ச்சிக்காக இந்த கடலூரில் இந்த சில்வர் பீச் போன்ற பகுதி, கடலூரில் புராதனத்தை மைதானம், மஞ்சகுப்பம் மைதானம் இப்போது புராதனமாக ஆக்கப்பட்ட ஒரு சின்னமாக, லேண்ட்மார்க்காக அதை அமைக்கின்ற பணியும் கடலூரில் புதுப்பிக்கப்படுகிறது. அதே போல் இந்த கடலூர் நகரில் இருக்கின்ற மின் விளக்குகள் வெகு விரைவில் துவக்கப்பட இருக்கின்றது. இது போன்ற அடிப்படை பணிகள் மக்கள், அதே போல் பூங்கா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அருகில் பெரிய அளவில் கிட்டத்தட்ட 15 ஏக்கர் மதிப்பீட்டில் பூங்கா வெகு விரைவில் அமைய இருக்கின்றது. அதுக்கும் முதலமைச்சர் அவர்கள் அனுமதி அளித்திருக்கிறார்கள். பணிகள்லாம் இது துவங்கினாலும் அந்த சுப்ராயில் ரிட்டையர் பூங்கா, அந்த மின்விளக்குலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக போட்டு அப்படியே காட்சி பொருளாகவே இருக்குது. அதுக்கான விரைவில் எப்போ செயல்படுத்தப்படுவாங்க? சுப்ராயில் ரிட்டையர் பூங்கா, அப்புறம் இந்த மின்விளக்கு சொன்னீங்களா, அதெல்லாம் வந்து பொருத்தி ரொம்ப நாள் ஆகுது. பணி சீக்கிரம் விரைவாக முடியாமல் இருக்கு. அது இப்போ வருகின்ற இந்த ஒரு 3 மாதங்களில் அதெல்லாம் புனரமைக்கப்பட்டு இன்னொரு 2-3 மாதங்களில் எல்லாம் நீங்கள் சொல்லுகின்ற சுட்டி காட்டுகின்ற பணிகள்லாம் நடைபெற்று முடியும். உரங்களை பதுக்கி வச்சு கூடுதல் விலைக்கு விற்கிற மாதிரி சொன்னாங்க. அது நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எங்க பதுக்குறாங்க? நீ அதெல்லாம் நீ கடையை பேர் சொல்லு, எந்த ஊர் சொல்லு, 10ஆம் முதல்ல கேட்காத, அதெல்லாம் பேசாத. எங்கள்கிட்ட இருக்கு, புள்ளிவரங்க இருக்கு. நேற்றைய கூட ஆய்வு பண்ணோம். அது எந்தெந்த பகுதி, எந்தெந்த ஊர்ல ஆய்வு இருக்கு, என்னென்ன இருக்கு, எல்லா பணியும் எங்கிட்ட 10ஆம் பகுதியில் கேள்வி கேட்காதீங்க. விஜய் நேற்று பேசும்போது கூட மழை காலங்களில் வந்து தமிழக அரசு நெல் கொள்முதல் நிலையெல்லாம் சரியா பயன்படுத்தணும் ஒரு குற்றச்சாட்டு. அவரு இப்பதான் இந்த வருஷம் தான் அரசியலுக்கு வராரு. புதுசாக பேசுவாங்க. விவசாயிகள் இது வந்து ஷூட்டிங் இல்லை, இது வந்து நிர்வாகம் வந்து ஷூட்டிங் கிடையாது. செட் அமைச்சு உடனே மழை காட்சி மாதிரி செய்ய முடியாது. ஆனால் பணியை கட்டமைத்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்றோம். இவர்கள் திடீர்னு தான் தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு இப்போ மழை காலம் முடிஞ்சு, இப்போ மழை காலம் நெல்லெல்லாம் கொள்முதல் செய்யப்பட்டு தமிழக அரசு மூலமாக அறிக்கையும் வெளியிடப்பட்டு, எந்தெந்த அளவுக்கு எந்தெந்த மூட்டை, எந்தெந்த மாவட்டத்திலிருந்து எவ்வளோ நெல் கொள்முதல் செய்யப்பட்டு எங்கெங்க விவரத்தை அறிவித்திருக்கிறது, பொதுமக்களுக்கு விரிவாக அறிவித்திருக்கிறது. அதுவும் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இவர் தூங்கிட்டு இருந்துட்டு இப்போ திடீர்னு கட்சி அமைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது போன்ற கேள்விகளை நீங்கள் கேட்கின்ற போது எங்களுக்கும் ஒரு என்ன சொல்வது, இதெல்லாம் இப்போ தெரிந்து அவருடைய நிலைமையும் புரிந்து கொண்டவர்கள் நீங்கள். உங்களுடைய இதுக்காக பேசுகின்றீர்கள். ஆக இது உணர்வுபூர்வமாக இந்த முதல்வர் எதாக இருந்தாலும் இது வடகிழக்கு பருவமழை இங்கே காலம் துவங்குவதற்கு முன்பாகவே அந்த பணியை அவர் ஆரம்பித்து விட்டார்கள். அவர் திட்டமிட்டு எந்தெந்த பகுதி கண்டறிந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள்லாம் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் அரசியல் பண்ணுவதற்கு, ஓட்டு வைப்பு கிளப்புவதற்கு என்று அவர்கள் வருகின்றார்கள். தவிர யார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள். அவர் பேசுவதெல்லாம் பணத்துக்காக. ஏன்னா கோடி கோடியாக சம்பாதித்தவர் இன்று தினம் வருகிறார் என்றால் எதுக்காக வருகிறார்கள்?
என்ன சந்திக்க வேண்டும், மக்களுக்காக வராரா, சந்திக்கிறாரா? மக்கள் இப்போ என்ன சொல்ல போனால் இவரால் கிட்டத்தட்ட 41 உயிர்கள் பலியிடப்பட்டது. அதை அது திட்டமிட்டு இவர்கள் திட்டமிட்டே செய்கின்றார்கள். இதுதான் குற்றம் சொல்ல, திட்டமிட்டே இப்போ அவர்கள் இப்போ செய்கின்றார்கள். கும்பல் வர வேண்டும், கும்பல் கூட வேண்டும். எப்படி சினிமா ஷூட்டிங் இப்போ எப்படி செய்கின்றார்கள், எப்படி நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதுகள் அவங்களுக்கு தெரிந்த கலை. அவர்கள் தெரிந்த கலை. எப்படி எப்படி எங்கெங்கே அரேஞ்ச் பண்ணி யாரா எங்கெங்கே இருக்கணும், எப்படி வரணும். ஒரு முதலமைச்சர் ஒரு அமைச்சர் யாரும் எந்த ப்ரோக்ராம் வந்தாலும் அவர்கள் கார் ஒரு 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 1/2 கிலோமீட்டர் வரும். அதுக்கு அந்தாண்ட வந்து கூடவே அழைத்து வர மாட்டார்கள். இப்போ கடலூரில் கிளம்புறாருன்னா முதலுக்கு வராருன்னா எங்கள் தலைவர் வராருன்னா அது கடலூர்லேருந்து கடலூர் தாண்டுற வரைக்கும் அப்போ அந்த கூடவே எங்கள் தொண்டர்கள் யார் எந்த கட்சி தொண்டர்களும் எந்த கட்சி தலைவர்களுக்கும் பின்னாலே வர மாட்டாங்க. ஒரு செட்டிங், இது ஒரு செட்டிங் பண்ண போல இந்த நிகழ்வு இருக்கிறது. இதுக்கு இப்போ சிபிஐ இப்போ அறிகிறார்கள். இந்த காவல்துறை செஞ்சால் போனால் சிபிஐ வச்சு வேணும்னு கேட்டிருக்கிறார்கள். ஆக அவர் நடவடிக்கை எடுப்பார்கள். ஆக இது சம்பந்தம் உண்டு. அதனால் வந்து அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கொரோனா காலத்தில் யார் வந்து உங்களுக்கு உதவினார்கள்? கொரோனா காலத்தில் 2 ஆண்டு காலம் கொரோனாவால் தமிழ்நாடு முடக்கப்பட்டு இந்தியாவே மக்கள் வெளியே வரவில்லை. பத்திரிகையாளரும் சரியாக வர முடியவில்லை. அவரவர்கள் பயந்து கொண்டு தான் இருந்தார்கள். அப்போ கேட்க வேண்டிய கேள்வி ஏன் கேட்கவில்லை? ஏன் அவப்பா வெளியே வரலை? ஏன் அப்போ இதே நடிகர் விஜய் நடிகர் தானே, இப்போ 100 பேரை அடித்து காப்பாற்றவர் தானே. ஏன் அப்போ வந்து கொரோனா காலத்தில் வந்து உட்காந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியது தானே? எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அன்புமணியாக இருந்தாலும் சரி, அவரு டாக்டர் தானே. போய் 10 பேருக்கு உதவுனாரா? அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு பேசுகிறாரா, நீட்டி முழக்கி பேசுகின்றாங்களா? அவருக்கு நீட்டி முழங்கினாரா? இது எடப்பாடி பழனிசாமி வெளில வந்தாரா? ஆனால் அன்னைக்கு காலத்தில் வந்து திமுககாரன் தான் இருந்தான். திமுககாரன் தான் ஒவ்வொரு ஊர்லையும் திமுககாரன் தான் பணியாற்றிக்கிட்டு இருந்தான். அதே உணர்வோடு தான் நாங்களும் இப்போ வந்து ஆட்சியில் இல்லாத போது நாங்கள் பணியாற்றோம். ஆட்சியில் இருக்கும்போது அதே உணர்வோட திமுக அமைச்சரும் சரி, முதலமைச்சரும் சரி, துணை முதலமைச்சரும் சரி, எல்லாரும் பணியாற்றி கொண்டிருக்க இன்று வரை அதே போல். இதுக்கு நீங்களாம் பார்த்துருக்கீங்க. மனசாட்சி உள்ள நிருபர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் விவசாயி இப்போ எந்த குருவியை பொறுத்தவரை கேட்குறாரு, உரம் எங்கே இருக்குன்னு. உரம் வந்துச்சான்னு 19 சொல்லுங்க. நான் சொல்கிறேன், சொல்கிறாங்கன்னா கேட்டு சொல்லணும். எந்த கடையில் இருக்கான்னு சொல்லணும். நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இப்போ கூட இப்போ ஒவ்வொரு கடையும் ஆய்வு செய்து கிட்டத்தட்ட இப்போ 1200 கடைகளை ஆய்வு செய்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டோம். உரம் பதுக்கின்றார்கள். ஆக இப்பயும் இப்போ அதிகாரி சுட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக உழைக்கின்றவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது கடமை. நீங்கள் கொட்டாதீங்க. அதான். ஆக இப்போ வந்து நாங்கள் திட்டமிட்டு இப்போ நேற்றைய கூட உர சம்பந்தமாக நாங்கள் ஆய்வு பண்ணி எந்தெந்த ஏன்னா சம்பாவுக்கு இப்போ குருவை முடிஞ்சு சம்பா நடந்து கொண்டிருக்கு. அவளுக்கு ஏன்னா திட்டமிட்டு மழை வரும்போது அதெல்லாம் திட்டமிட்டு எந்தெந்த பகுதி எங்கெங்கே இருக்குது எந்த இடத்துக்கு ஆய்வு செய்து எங்கெங்கே கொண்டு டைவர்ஷன் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக அதனால் வந்து இந்த இப்போ ஏதாவது ஒரு குருவை நெல்லை பொறுத்த வரைக்கும் 1 மடங்கு கிட்டத்தட்ட அவர்கள் விவசாயம் நாகப்பட்டினத்துக்கு 1 லட்சம் ஏக்கர் மேற்கு கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட 30,000 கூட இல்லை. ஆனால் இந்த ஆண்டு 1 லட்சம் ஏக்கர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில். ஆக கிட்ட நான் 3 மடங்கு அளவுக்கு குருவை நெல் இருந்தாலும் அப்படி இருந்தாலும் அந்த மூவ்மெண்ட் அந்த பகுதி லாரி தீபாவளி இடையில நமக்கு வந்து தீபாவளி அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆச்சு. அதில் அது லாரிகள் அமர்த்தப்பட்டு அதுக்கு உள்ளே லோடு மேன்கள் அமர்த்தப்பட்டு வேகன் ரயில்வே மூலமாக அந்தந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டு எந்தெந்த மாவட்டத்தை தேவை வேண்டும் என்று அது எல்லா மாவட்டத்துக்கும் அனுப்பி எல்லாத்தையும் அனுப்பி இப்போது எல்லா மாவட்டத்தையும் அறுவடை முடிஞ்சிருச்சு. அதனால் நன்றி, வணக்கம்.